உடையாமுத்தூர் ஊராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதி செய்து தரக்கோரி தேமுதிக சார்பில் ஆட்சியரிடம் தேமுதிக மாவட்ட துணை செயலாளர் கோரிக்கை மனு. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட உடையாமுத்தூர் ஊராட்சி சமத்துவபுரம் கிராமத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராம பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தர தேமுதிக சார்பில் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளியிடம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். இந்த உடையாமுத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள சமத்துவபுரம் 15 ஆண்டு கால கோரிக்கையான உயர்மின் கோபுர விளக்கு அமைத்து தர வலியுறுத்தியும் மற்றும் சமத்துவபுரத்தில் உள்ள இளைஞர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உடற்பயிற்சி செய்வதற்கு தகுந்த இடத்தை தேர்வு செய்து அங்கு அதற்கான உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்றும், சின்ன உடையாத்தூர் அடுத்த படவட்டா வட்டம் பகுதியில் உள்ள சாலை குண்டும் குழியுமாக உள்ளது. இந்த வழித்தடத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். ஆகவே மேற்படி பகுதிக்கு தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்றும், மேற்படி சமத்துவபுரம் கிராமம் மற்றும் சின்ன உடையாமுத்தூர் காலனியில் சுமார் 850 மக்கள் வசித்து வருகின்றனர். அங்குள்ள இளைஞர்களின் அறிவுத்திறன் மேம்படுவதற்கும் மாவட்ட செய்திகளை அறிவதற்கும் நல்ல கருத்துக்களை அறிவதற்கு நூலகம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியிடம் தேமுதிக சார்பில் மனு கொடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி. ரமேஷ். ஒன்றியம் உடையாமுத்தூர் ஊராட்சியில் சமத்துவபுரம் கிராமம், அதாவது 2000 சமத்துவபுரம் கிராமம் ஆரம்பித்து இன்றோட 25 ஆண்டு காலம் ஆகின்றன. இன்றைய மாவட்ட ஆட்சியரிடம் போர்க்கால அடிப்படை வசதி வேண்டி உடையாமுத்தூர் ஊராட்சிக்கு ஒரு 6 அம்ச கோரிக்கையாக இன்னைக்கு மனு அளித்துள்ளேன். அந்த 6 அம்ச கோரிக்கை என்னவென்றால், ஃபர்ஸ்ட் கோரிக்கை இளைஞர்களுக்கு அங்க விளையாட்டு உபகரணங்கள், விளையாட்டு மைதானம் வேண்டும் என்று ஃபர்ஸ்ட் கோரிக்கை. இரண்டாம் கோரிக்கை, ஆதி திராவிடர்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகள் அங்கு இருக்கின்றன. ஒரு வீட்டில் 2 குடுத்தனம், 3 குடுத்தனம், 4 குடுத்தனம் உள்ளது. ஆகையால் சமத்துவபுரத்துக்குள் உள்ள எதிரில் உள்ள கல்லாக்கோட்டை பாம்புகள் தலைக்கு 2 சென்ட் ஒதுக்குமாறு மாவட்ட ஆட்சியாளரிடம் கோரிக்கையாக வைத்துள்ளேன். மூன்றாவது அமைச்ச கோரிக்கையாக அங்க நூலகம் வேண்டும், லைப்ரரி, அதாவது இளைஞர்களுக்கு அறிவுத்திறனை உருவாக்குவதற்கும் இந்த மாவட்டத்துடைய செய்திகள் நன்கு அறிவதற்கு அங்கே ஒரு நூலகம் தேவைப்படுகிறது. நான்காவது, படவட்ட வட்டம் சின்னோடாமுத்தூர் கிராமத்தில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் குண்டும் குழியுமாக உள்ளது. அதில்தான் 2 சைக்கிள் வாகனத்தில் மாணவ மாணவிகள் தினந்தோறும் செல்கின்றார்கள். அதை உடனடியாக புதிய தார் சாலை அமைக்க கோரிக்கை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளேன். ஐந்தாவது, சமத்துவபுரத்தில் நீண்ட நாள கோரிக்கை, அந்த ஊர் பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவென்றால், அங்க IMS லைட், உயர் கோபர் மின் லைட்டு, உடனடியாக அங்க ஒரு மின் கோபர் லைட்டு தேவைப்படுகிறது. ஏன்னா அங்க பஸ் இறங்குறதுக்கும் சரி, அங்க இருந்து பொதுமக்கள் தினத்தோறும் திருப்பத்தூருக்கு செல்வதால் அங்க இருட்டாக உள்ளது. ஆகையால் அங்க IMS லைட்டு, உயர் கோபர் லைட்டு உடனடியாக தேவைப்படுகிறது. அதுக்கு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளேன். இது போன்ற அடிப்படை வசதி அனைத்தும் உடையாமுத்தூருக்கு தேவைப்படுகிறது. உடனடியாக நான் மனு கொடுத்ததுக்கு மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக என்னிடம் வாக்குறுதி கொடுத்துள்ளார். ஆகையால் இது பொதுமக்களுடைய உடையாமுத்தூர் ஊராட்சியுடைய எதிர்பார்ப்பாக நான் கருதுகிறேன். பொதுமக்கள் சார்பாகவும் மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடர்கள் சார்பாகவும் இருகரம் கூப்பி வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் என்று மனு கொடுத்துள்ளேன். இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றுவதாக எனக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உடையாமுத்தூர் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நான் சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு.